டிராவிஸ் ஹெட்டுக்கு விராட் கோலி கை கொடுக்காம போனது இப்ப பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாமே தன்னோட மொத்த கோவத்தையும் டிராவிஸ் ஹெட் மனைவி மேல திருப்பிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஓபன் பண்ணாலே படிக்க முடியாத மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னு டிராவிஸ் ஹெட்டோட மனைவி ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. களத்தில் நடந்த சண்டை இன்ஸ்டாகிராம் கமெண்ட் வரைக்கும் போனது எப்படின்றத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஐபிஎல் திருவிழா இப்ப அமோகமா போயிட்டு இருக்கு. இதுல 2 நாளைக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் என்னவோ அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நடந்த விஷயம்தான் இங்கே ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அது என்னன்னா, பொதுவாக மேட்ச் முடிஞ்சதுமே பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வில் அப்போதான் விராட் கோலி எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு வந்தார். ஆனால் ஆஸ்திரேலியா பிளேயரான டிராவிஸ் ஹெட்டுக்கு மட்டும் கை கொடுக்கவே இல்லை. இந்த ஒரு வீடியோ தான் இணையத்தில் ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்பா விராட் கோலி டிராவிஸ் ஹெட் கையே கொடுக்கல, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அப்படின்னு பல பேர் பல விதமாக கேட்டாலும் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் கமெண்ட்ரிலேயே ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அதாவது மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது விராட் கோலி பேட்டிங் பண்ணியிருக்காரு. அப்போ டிராவிஸ் ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன நீ பெரிய ஷாட்டே அடிக்க மாட்டற, இப்படியே போய் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ஒரு இம்பாக்ட் பிளேயர் தானே, வந்து பந்து போடு, நான் எப்படி 6 அடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு விராட் கோலியும் டிராவிஸ் ஹெட்டும் வார்த்தைகள்லயே விளையாடி இருக்காங்க. இது பெருசா கிரவுண்ட்ல பார்க்கப்படல. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விராட் கோலி கை கொடுக்காம போனார் பத்தியா, அப்பதான் களத்துல நடந்த விஷயம் ஒவ்வொன்றா வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்து கொந்தளிச்சு போன விராட் கோலியோட ஃபேன்ஸும் ஆர்சிபி ரசிகர்களும் டிராவிஸ் ஹெட்டை எதுவுமே பண்ணாம அவரோட மனைவி ஜெசிகா மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல டிராவிஸ் ஹெட்டோட மனைவி ஜெசிகா அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒன்னு விடாம அலசி தேடி எடுத்து அவங்களோட இன்ஸ்டா பதிவுகள் எல்லாத்தையும் கமெண்ட்டை வாய்க்கு வந்தபடி அள்ளி தெளிச்சிருக்காங்க. இப்படி கமெண்ட்டுகளில் காரசாரமா வாக்குவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இது தொடர்பாக டிராவிஸ் ஹெட்டோட மனைவி ஜெசிகா அந்த நாட்டோட ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் 2023 நடந்துச்சு. அதாவது வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சான இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல ரோஹித் சர்மாவோட கேட்சை டிராவிஸ் ஹெட் பிடிச்சப்போ அப்போ இருந்த இந்திய ரசிகர்கள் எல்லாமே கோவப்பட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு பதிலாக ஏன் மேல, அதாவது ஜெசிகா அவர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க கமெண்ட்ல போயிட்டு. அதை தான் இங்கேயும் பதிவிட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் இப்பவுமே ஆர்சிபி ரசிகர்கள் என்னோட இன்ஸ்டா பேஜை திணற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் அதில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் பார்க்கவே முடியல. என்ன மட்டும் கமெண்ட் பண்ணா பரவாயில்ல, என்னோட நண்பர்கள் உறவினர்கள்னு இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. அதாவது களத்தில் நடக்கிற விஷயத்தை களத்தோட விட்டுறணும், அதுக்கு வெளியில வந்து அவங்களோட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் காமிக்க கூடாது, கோவத்தை எல்லாம் காமிக்க கூடாது. ஒரு வீரர் தப்பு பண்றாருன்னா அந்த வீரரோட நிறுத்திக்கணும். அவங்க குடும்பம், அவங்க நண்பர்கள், இப்படி எல்லாரையும் நீங்க வந்து கட்டங்கட்டி டார்கெட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளேயருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனிதர் இருப்பாரு. அவர் கிரவுண்ட்ல எந்த மாதிரியான ஆக்ரோஷங்களை வேணா காமிக்கலாம், ஆனா வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல மனிதரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் புரிஞ்சிக்காம களத்துல நடக்கிற விஷயத்தை மட்டுமே வச்சு நீங்க இப்படி கமெண்ட்டுகளை வாரி கொட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு அந்த மீடியா கிட்ட ரொம்ப உருக்கமா பேசி இருக்காங்க டிராவிஸ் ஹெட் அவர்களின் மனைவி ஜெசிகா. இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சும் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுச்சு. அதனால இந்த 2 அணியுமே நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் ஒரு மேட்ச் கண்டிப்பா இருக்கும். அந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிராவிஸ் ஹெட் களத்துல இறங்குறாருன்னா என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மகளே, இத்தோட கடை சாத்திட்டு கிளம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.